சட்டமன்றம் என்பது மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமும் வரலாற்று பின்புலமும் கொண்ட ஒரு அவை. அந்த அவையில் சினிமாவிலிருந்து கதாநாயகனாக இருந்து மக்கள் மனங்களை வென்று முதலமைச்சராக வருகின்றிருக்கிற திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக அந்த சைகையை தவிர்த்திருக்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சருடைய தோல்வியை குறித்து அவருடைய பேச்சும் சரி, அவருடைய அந்த சைகையும் சரி ஏற்புடையதல்ல. அது வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்குரிய, ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்வாக நான் இந்த நிகழ்வை பார்க்கிறேன். நான் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக நான் சொல்லியிருந்தேன், மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி இரு பிரிவாக இருக்கக்கூடாது, சமூக நீதி இந்த மண்ணில் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த ஒரு கட்சியாக ஒரு குடையின் கீழ் அது இருந்தால்தான் மிகச் சிறப்பாக இருக்கும் என்ற என்னுடைய கருத்தை நான் தெரிவித்திருந்தேன். அதுபோன்று இருபெரும் தலைவர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தையும் நான் தெரிவித்திருந்தேன். அந்த விருப்பம் இன்றைய தினம் நிறைவேறியிருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இதை நான் பார்க்கிறேன். தற்போது சட்டப்பேரவையில் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகள் என்பது நான் 2000களில் இருந்த தொடர்ந்து மாண்புமிகு மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் காக்கப்பட்ட அந்த கண்ணியம், அந்த மரபுகள் எல்லாம் தற்போது புதியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருப்பவர்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆதலால் பேரவை தலைவர் அவர்கள் முடிந்த அளவுக்கு கண்ணியத்தோடு நடத்துவதற்கான முயற்சியில் இறங்குகிறார். ஆனால் அது வெற்றி பெறவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாக அந்த அவையில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அது போன்ற நிகழ்வுகளுக்கு இடமளிக்காமல் தவிர்த்திருந்தால் இன்னும் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவையில் அது போன்ற சைகைகள் எல்லாம் தேவையில்லை. திரையில் மக்களை கவர்வதற்கு, ரசிகர்களை கவர்வதற்கு அந்த சைகைகள் இருக்கலாம், பாடல்கள் இருக்கலாம். ஆனால் 7 கோடி மக்களுக்கான சட்டங்களை, திட்டங்களை கொண்டு வருகின்ற ஒரு மகத்தான சபையில் இது போன்ற சைகைகளை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. தனிப்பட்ட விரோதங்கள் திரு விஜய் அவருடைய மனைவியினுடைய வழக்கை குறித்து திரு உதய் அவர்கள் சொன்னதோ, அதுபோன்று முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குறித்து விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னதோ ஏற்புடையதல்ல, மாண்புக்குரியதல்ல, மரபுக்குரியதல்ல. அது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன்.